ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரசமலாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு கலர் மில்க், அதாவது ஆவினில் ஆரஞ்சு கலர் க்ரீமியாக இருக்கும். ஸோ அந்த மில்க்கை நான் 2 பேக்கெட் எடுத்துருக்கிறேன். அதை நாம் காய்ச்சிக்கணும். நல்லா அது பொங்கி வரும்போது அது 1 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு வத்துற அளவுக்கு நாம் அந்த பாலை நல்லா காய்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளவு நாம் திக்காக காய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மல்லாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம நல்லா காய்ச்சிக்கிட்டோம். இப்போ பால் ஏடு பார்த்திங்கன்னா சைட்லலாம் வர ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஜாஸ்தியாக வச்சோம் அப்படின்னா பொங்கி கொட்டிடும். ஸோ அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பால் ஏடெல்லாம் விழ ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அந்த கரண்டியில் எடுத்து நம்ம அந்த பாலுக்குள்ளேயே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பாலை நம்ம திரிக்கணும். அதுக்கு ஒரு லெமன் எடுத்து நம்ம பிழிஞ்சு அதை அந்த பாலுக்குள்ளே நம்ம ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஊற்றணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாதி நம்ம ஊற்றுறோம். ஊற்றும்போது அது செட்டில் ஆகும். கொஞ்சம் பிரிஞ்சு வர்றதுக்கு ரெடி ஆகும். அதுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் நம்ம மீதம் இருக்கிற அந்த லெமன் ஜூஸை நம்ம ஊற்றுறோம். அந்த மாதிரி ஊற்றும்போது பாலும் அந்த மல்லாயும் அது பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறமா நல்லா திக்காக பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிரும். நமக்கு அந்த பால் நல்லா தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். அது எனக்கு க்ரிப்பாக இருக்கும். அதனால நான் அதை போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அதை அந்த பாலை நம்ம இந்த கிளாத்தில் நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா அமிழ்த்து விடணும். அப்படி அமிழ்த்து விடும்போது அது அந்த மல்லாயில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பிழிஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை தண்ணி நம்ம நார்மல் வாட்டர் அதை எடுத்துக்கிறோம். அதை இந்த லெமன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லெமன் ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 டைம்ஸ் நம்ம அந்த மல்லாயில் போட்டு நம்ம அலசி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் போட்டு அதை நல்லா அமிழ்த்தி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம அதை நல்லா ஒன்று சேர்த்து நம்ம பிசைஞ்சு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம குட்டி குட்டியாக அதை தட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கோங்க. நான் சின்ன சின்னதாக தான் அதை தட்டி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா சீரம் தயாரிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம். இது நல்லா கொதித்து வரும்போது நாம் தட்டி வச்சுருக்கிற அந்த மல்லாயை இதுக்குள்ளே நம்ம போடுறோம். இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம வேக வைக்கணும். ஸோ இது நான் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இது ஒரு ஓரமாக வேகட்டும். ரொம்பவும் நம்ம கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு அதை வேக வச்சுட்டு நம்ம வேக வச்சு அது ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் இன்னொரு பாத்திரத்தில் நார்மல் மில்க்கு அதை எடுத்துக்கிறோம். நான் வயலட் கலர் ஆவின் மில்க் பார்த்திங்களா, அதுதான் எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வால்நட், கேஷ்யூ நட், ஆல்மண்ட், பிஸ்தா இந்த பருப்பெல்லாம் எடுத்து அதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி நாம் அந்த பாலுக்குள்ளே நம்ம போட்டுக்கிறோம். பொடி பொடியாக எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர், எல்லோ கலர் அது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. அதாவது சுகர் இருக்கிற மாதிரியும் இருக்கணும், இல்லாதது மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பதத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இருக்கணும், ஆனால் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த திக்காக அந்த பாலோட திக்னஸ்க்கும் மில்க்லேயும் ஏற்கனவே சுகர் இருக்கும். நம்ம கொஞ்சமாக போடும்போது அதனுடைய டேஸ்ட் நமக்கு கூடுதலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மல்லாய் நல்லாவே வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு ஃபில்டரில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும்.
முடிஞ்சதுன்னா நம்ம ஒன்றா தனித்தனியாக எடுத்து நம்ம அந்த ரசத்தை வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டு பாருங்கள், எல்லாமே நான் குட்டி குட்டியாக தான் தட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசம் அதை வந்து நாம் இந்த மல்லாயில் நாம் போடுறோம். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நட்ஸோட ஸ்மெல்லும் அந்த மில்கோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்மெல் வரும்போதே நமக்கு வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ரொம்பவும் இந்த ஸ்மெல் பார்க்கும்போதே வந்து ரொம்ப திப்பாக இல்லாத அந்த ஒரு மாதிரி மைல்டாக ஒரு நல்ல வாசனை வருது. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸு, ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் அது கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ஒரு ரசமலாய் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.